சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த நடிகர்கள் திடீர்னு அரசியலுக்கு வந்து அவங்க பின்னாடி ஓடுற சில ரசிகர் குஞ்சுங்களுக்கு, நீங்கள் செத்து போனால், உங்கள் முன்னோர்கள் செத்து போனால் எந்த மாதிரி முறையான அடக்கம் செய்தார்கள் சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுடுகாட்டில் புதைக்கிற முறை, எரிக்கிற முறை, இது 2 தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தாண்டி சில முறைகள் இருந்தது. சொல்லட்டமா? நெடுகல் வழிபாடு. நெடுகல் வழிபாடுனா எல்லையில் நின்று சண்டை போட்டு செத்து, இந்த மக்களுக்காக செத்து, இந்த பெண்களுக்காகவும், இந்த மாட்டுகளுக்காகவும், ஆட்டுகளுக்காகவும், பொருள்களுக்காகவும் சேதம் ஏற்படாமல் எல்லையிலேயே நின்று சண்டை போட்டு செத்து அவங்கள விரட்டி அடித்து அங்கே சாகிறாங்க பாரு. அவங்களுக்கு நெடுகல் வழிபாடு செஞ்சு வீச்சறிவாக கம்பெல்லாம் வச்சு நெடுகல் வழிபாடுன்னு செய்வாங்க. அதான் எல்லா சாமி மாதிரி அவனை கும்பிடுவாங்க, காலங்காலமாக கும்பிட்டுன்னு வருவாங்க. நம்ம முன்னோர் எங்கள் ஊரில் இங்குது. அது அடுத்தது முது தாலின்னு சொல்லுவாங்க, முதுமலை சாலின்னு சொல்லுவாங்க. வயதாகி கூட இறக்க மாட்டான், 120 வயசு ஆனால் கூட உயிராடவே இருப்பான். படத்தை படிக்கா படுத்துருவான், அப்படியே இருக்கும் உயிர். அவனை என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக அவனுக்கு செஞ்ச மாதிரி பானை செஞ்சு அது உள்ளே வச்சு, பானை முறை அப்படியே உயிரோட தண்ணிக்கு நீலாம் வச்சு பொச்சிருவாங்க. 2வது, அந்த ஊரில் சாமியார் சிவனடியார்கள் இருப்பாங்க. சிவனடியார் இறந்துட்டால் ஜீவ சமாதி வைப்பாங்க. இன்னும் எண்ணற்ற முறைகள் இருக்குது. தற்கூறிய விஜய ரசிகர்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல், உங்களுக்கு சாவும் தர்றதில்ல, வாழ்வும் தர்றதில்ல, நெடுகாடு எது சுடுகாடு எது எதுவுமே தெரியாது, எதுக்கு எடுத்தாலே டிவிக்கேன்றீங்க. ஏய், இந்த நாடு அழிஞ்சின்னு போய் நிற்குதுடா. அவன் வரலாறு இல்லைடா, அவன் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைடா. ரொம்ப உன் வீட்டு பெண்களை வந்து 5 வயசு பசங்க 7 வயசு பசங்கள்லாம் வடநாட்டுக்காரன் கற்பழிச்சுன்னுக்கிறான்டா. டேய், இது வரைக்கும் 10-15 பிள்ளைங்களை கற்பழிச்சிருக்காண்டா. எல்லாமே 10 வயசுக்குள்ளே பொண்ணுங்கடா. 5 வயசு பிள்ளைகிட்ட என்னடா கிடைக்கும், அதை கற்பழிச்சிருக்காண்டா வடநாட்டுக்காரன். இதை பற்றி பேசுங்கடா, அவங்க தலைவரை பேச சொல்லுங்கடா, நாட்டுக்காக குரல் கொடுக்க சொல்லுங்கடா. அரசியலுக்கு வரட்டும், தப்பு இல்லை. எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா என்னடா அரசியல் இது? எவனுக்குமே சோறு தரமாட்டேன், தண்ணி தரமாட்டேன், எனக்கு வேலை செய்யணும் எப்படா செய்வானுங்க? இருக்குன்னே விஜய் ரசிகர்களுக்கு பல லட்சம் கோடி இழந்துட்டான். ஒருத்தன் 1.5 கோடி 2 கோடிலாம் செலவு பண்ணிட்டான்றான். பார்த்தா பயமாகுது எந்த நிலைமைக்கு வந்து. இப்படி தான் விஜயகாந்தை நம்பி போன முக்கால்வாசி பேர் காலி. நீ விஜயகாந்த் குடும்பம் சூப்பராகுது, பார்த்து செய்யுங்கடா. அணில் குஞ்சுங்களா, இழந்துடாதீங்க.